இவைகள் என்று பல நூல்களையும் பல பரிமாணங்களின் பல பரிமாண தெய்வங்களையும் ஒன்றாக இணைத்து தன்னுடனே இணைத்துக் கொண்டு சிவசபையை மேல் நோக்கி மேலோங்க வைத்து அனைத்து தேவாதி தேவர்களையும் தன்னுள்ளே இயக்கிக் கொண்டிருக்கும் சிவசபையின் ஆசான் வாழை சித்தனை வணங்கி விஸ்வாமித்திரன் வந்தமர்ந்தேன். அகத்திய பெருமானையும் வணங்கி நிற்கிறேன். விஸ்வாமித்திரன் இச்சமயத்திலே விஸ்வாமித்திரனின் சிந்தைக்கு இல்லாத பல விஷயங்களையும் குரு போல் இருந்து அனைத்தையும் இயக்கி நிற்கும் அகத்திய பெருமானின் திருவாய் மொழிகளிலிருந்து உதிர்க்கப்பட்ட இத்திருச்சபையின் திருவாய் மொழிகளாக வினவப்பட்ட வினாவிற்கு விஸ்வாமித்திரன் அகத்திய பெருமானின் திருவடியை பணிந்து அதற்கும் அகத்திய பெருமானே ஆசியாக அனைத்தையும் அளிப்பார் என்பதையும் கூறி விஸ்வாமித்திரன் அகத்திய பெருமானின் சார்பில் இருந்து அதற்கு பதிலளிக்கிறேன். சரி, விஸ்வாமித்ரா மகரிஷியே நமக்கு ரெக்கார்டிங் போட சொல்லிக்கோங்க. நீங்க சீடன் அதுக்கு முன்னாடியே வந்துட்டீங்க. உன் சீடன் அழுத்தவில்லை என்றிருந்த பொழுதும் அவ்விசையை நான் அழுத்தி அதை இயக்கிவிட்டேன் என்பதை உமக்கும் தெரிவித்து விடுகிறேன். இச்சமயத்திலே சூட்சமத்துல அதனால் இவ்விசையில் பதியப்படவில்லை என்ற கேள்வி இருக்காவிடில் நீர் அக்கேள்வியை மற்றொரு முறை விஸ்வாமித்திரன் முன்னே கேள்வி கணையாக அதை தொடுத்து நிற்க விஸ்வாமித்திரன் பதிலளிப்பேன். அதனை அகத்தியனே வினவுகின்றோம். எமது மைந்தன் விஸ்வாமித்திரனே அது அவனுக்கு கேட்கின்றதா என்று கேட்கிறது ஐயா, கேட்கிறது ஐயா. கேட்டான். நீங்க வேணா இதை எப்படி ராஜு பக்கத்துல போய் உட்காந்துக்கிறேன். இந்த போனை எடுத்துக்கோ, இதையும் எடுத்துக்கோ, பக்கத்துல போய் உட்காந்துருக்கோம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. அகத்தியர் திருவடிகள் போற்றி. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். இப்பார் உலகிலே அனைத்தும் ஆனந்தமாக இருக்க வைக்கும் அகத்திய பெருமானின் திருப்பாதங்களை தொட்டு அவர் பாதங்களிலிருந்து ஆசி மொழிகளை இன்பமாக அனைத்து உலகினோருக்கும் பரப்பி நிற்கிறேன். விஸ்வாமித்திரன். எமது மைந்தன் விஸ்வாமித்திரனே, யாம் அகத்தியன் அகமகிழ்வோடு இருக்கின்றோம். வினவிய வினா அகத்தியன் எடுத்து கொடுத்த வினா என்று அறிவித்து அவ்வினா எதுவாயின் ஒரு கிளை சபை அல்லது இல் சபைதனில் சச்சங்கம் அது நிகழ்த்துவதற்கு முன்பாக யாம் இங்கிருந்து சபையில் எவ்வாறு சூட்சம நிலைகளில் அவ்விடங்களை தயார் செய்கின்றோம், அங்கு நடக்கின்ற சூட்சம நிகழ்வு என்னவென்றும் அவ்வாறு சச்சங்கம் அது நிகழ்வு பெற்று அது முழுமையாக நிறைவடைந்த பின்பு அங்கு நடக்கின்ற நல்நிகழ்வுக்காக சூட்சமத்தில் எவ்வாறு என்னென்னலாம் நடக்கின்றது என்பதை எடுத்துரைக்க என்று யாம் அகத்தியன் ஆணையிடுகின்றோம். அன்பு கட்டளையாக அகத்திய பெருமானின் அன்பு கட்டளையை ஏற்று அவரை வணங்கி நின்று அவர் வினவிய வினாக்கு அவர் மனதில் இருந்தே விடைகளை பகிர்கிறேன். விஸ்வாமித்திரன். அனைத்தும் அறிந்த பரம்பொருளாக விளங்கக்கூடிய சிவபெருமானின் அம்சமாக விளங்கக்கூடிய அகத்திய பெருமானின் மறு உருவமான வாழை சித்தரையும் வணங்கி இவ்வினாவிற்கு விடை பகிர்கிறேன். ஒவ்வொரு சத்சங்க நிகழ்வானதும் எங்கிருந்து துவங்குகிறது என்பதிலிருந்து நாம் துவக்க பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு சத்சங்க நிகழ்வும் வாழை சித்தனின் மனதில் இருந்து துவக்கப் பெற்று அது அனைத்து பரிமாணங்களில் உள்ள தேவாதி தேவர்களுக்கும் முப்பெரும் தேவர்களுக்கும் அது கேள்வி கணைகள் அல்லாது இவர் அனைகளும் விடையின் பகிர்வின் ஊர்திதத்தை ஊர்திதப்படுத்த ஒரு நிலையை மானுடர்களுக்கு உணர்த்த இந்நிகழ்வை நாம் திருவிளையாடலாக செய்ய வேண்டும் என்ற நிகழ்விற்காகவே நிகழ்த்தப்பெறும் ஒரு நிகழ்வாக சத்சங்க நிகழ்வு அமைந்து அது பிறகு வாழை சித்தரின் மனதிலே உதித்து அது வாழை சித்தர் மனதில் இருந்து கிளை சபைக்கு வேறொரு பரிமாணங்கள் மூலம் சூட்சமமாக அது கிளை சபையின் ஆசானிற்கு அனுப்ப பெற்று அக்கிளை சபை ஆசான் தன் மனதிலே நிலைநிறுத்தப்பட்ட அந்நிலையிலே அவர் சத்சங்க நிகழ்வுகளை நடத்த பெற வேண்டும் என்ற இயல்பு நிலையை அதுவே உருவாக்க அந்நிகழ்வை அவர் உருவாக்கி மறுபடியும் வாழை சித்தரை குருவாக பெற்ற வாழை சித்தரை வணங்கி அவர் சத்சங்க நிகழ்வை இத்தேதியிலே நடைபெற வேண்டும் என்பதை வினவி நிற்க அதற்கு வாழை சித்தரும் சரி என்று விடை பகிர பிறகு அச்சத்சங்க நிகழ்வானது அங்கு நிகழ்த்தப்பட வேண்டும் என்பதை ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. இதுவே சூட்சமமாக நிகழும் செயல். இருப்பினும் அது மட்டுமின்றி ஒரு சத்சங்க நிகழ்வானது நிகழ்த்தப்பெற வேண்டும் என்பதை ஊர்ஜிதப்படுத்திய பின்னர் என்ன நிகழ்கிறது என்பதை
இதற்கு முன்பே ஒரு ஒரு எனது ஆசி கூறும் மொழிகளிலே நான் வினவிருந்த பொழுதும் மற்றொரு முறை அது மேல் நோக்காக அதை நான் இப்பொழுது விடையாக பகிர்கிறேன். அது நிகழ்ந்தவுடன் முதலில் அது நந்தியம் பெருமானுக்கு தெரியப்பட பெற்று ஒரு வாரம் 10 நாட்கள் முன்பே சத்சங்க நிகழ்வுகள் நிகழ்த்தும் இடங்களிலே அனைத்து பரிமாண தெய்வங்களுடன் பூத கணங்களுடனும் சக்தி கணங்களுடனும் சென்று அவை அனைத்தும் அங்கு உள்ள நிலைகள் அனைத்தும் சுத்திகரிக்க பெற்று அதன் உள்ளே என்ன நிகழ்கிறது என்பதை உரைக்க வேண்டுமா வேண்டாமா வாழை சித்தரே? இல்ல உறங்க, ஏன்னா இல் சபைகளுக்கும் அது தெரியட்டும், இல் சபைகளுக்கும் தெரியட்டும், கிளை சபைகளுக்கும் தெரியட்டும். இறை சூட்சமும் கலியுகம் மாறப்போகுது, தர்மயுகம் வளரப்போகுது அப்படிங்கிற எல்லா சூட்சமும் சொல்லிக்கிட்டு இருக்கிய. இதை சொல்ல எது வரைக்கும் போய் சொல்ல முடியுமோ அது வரைக்கும் சொல்லுங்க. அதனால் அங்குள்ள பரிமாண தெய்வங்கள் எல்லாம் தேவையற்ற வினை நிலைகளிலே நின்று கொண்டிருக்கும் அனைத்து ஆசிகள் பகிரா நிலையிலே நின்று கொண்டிருக்கும் ஆன்மாக்களுக்கும் ஆசிகள் பகிர்ந்து அவைக்கு மோட்சம் அளிக்கும் கதிகளை பகிர்ந்து அவையை மோட்ச கதிக்கு அனுப்பி வைத்து அதிலும் மாறாமல் அதை புரியாமல் அந்த சூட்சமம் அறியாமல் ஆன்மாக்களினுள்ளே உள்ள ஆன்மாக்களுக்கும் வேறொரு பரிமாண நிலையிலே துன்பம் பயக்கும் ஜீவன்களாக இருக்கும் பரிமாண ஆன்மாக்களை வதம் செய்து அங்கிருந்து நீக்கி அவ்விடத்தை முழுவதுமாக சுத்திகரித்து அதை ஒரு வேலி போல் பூதகணங்களால் காக்கப் பெற்று பிறகு 10 தினங்களுக்கு முன்பே தேவர்களும் முப்பெரும் தேவர்களும் வந்து இறங்குவதற்கு என்னவெல்லாம் நமது இயல்பிலே பூ உலகத்திலே என்னவெல்லாம் செய்கிறோமோ அந்நிகழ்வுகளையும் 100 மடங்கு தெய்வீக நிகழ்வுகள் அங்கு அனைத்தும் செய்ய பெற்ற பின்பு அந்நிலை சரி செய்த பின்பே நமது சத்சங்க நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் துவங்குகிறது. இது கிளை சபையின் நிலையிலே. ஏதோ கிளை சபை நிர்வாகிகள் தாங்கள் அதை செய்து நிகழ்த்தி விட்டோம் என்ற நிலை அல்லாது அகத்திய பெருமானின் ஆசியாலும் வாழை சித்தரின் ஆசியாலுமே அதுவும் முப்பெரும் தேவர்கள் இல்லீலைகளையும் நிகழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தாலேயே இந்த சத்சங்கம் நிகழ்கிறது என்பதை அனைவரும் தனது ஆழ் மனதிலே இதை பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது விஸ்வாமித்திரனின் ஆணை ஆசியாக கூறுகிறேன். ஏனென்றால் நீங்கள் நினைத்தவுடன் இச்சத்சங்க நிகழ்வுகள் நிகழப் பெறவில்லை என்பதுதான் உண்மை. இது ஒரு பக்கம் இருக்க, இங்கிருந்து சத்சங்க நிகழ்வுகளுக்காக வரவிருக்கும் அனைவருக்கும் பூதகணங்களும் தேவகணங்களும் நந்தியம்பெருமானின் தலைமையிலே காக்கப் பெற்று ஒருவரும் அங்கு வந்து சேரும் தருவாய் வரைக்கும் அனைவராலும் காக்கப் பெற்று அவர்கள் வினை நிலைகளை கடந்தே அங்கு வருகிறார்கள். தற்காலிகமாக தனது வினை நிலைகள் அவர்கள் செய்த துர்வினைகளையும் களையப்பெற்று நல் ஆன்மாக்களாக மாற்றப்பெற்று அந்நிலைகளில் இருந்து நல் ஆன்மாக்களாகவே அவர்கள் உள் நுழையும் நிலை இருப்பதால் அவர்கள் நல் ஆன்மாக்களாக மாறி உள் நுழைய பெற்று அங்குள்ள சத்சங்க நிகழ்வுகளே பங்கேற்கிறார்கள் என்பதே நிதர்சன உண்மை. பின்பு இங்கு நிகழ்வு முடிந்த பின்பு அவர்கள் பெற்ற ஆசி நிலைகளுக்கேற்ப அவர்கள் இயல்பு நிலைக்கு சென்று அவரது வினை நிலைகளை பழைய வினை நிலைகளை பெறுவதற்கு முன்பாகவே அவர்கள் அகத்திய பெருமானின் ஆசியால் அவைகள் மாற்ற பெற வேண்டும் என்றால் மாற்ற பெற்று அங்கே வெளியே நிற்கும் துர்நிலைகளையும் மாறுதல்கள் அடைந்து அவர்கள் பெற்ற ஆசையின் பலனாக நவகிரகங்களின் பயனாக அவர்களின் ஆசை பயக்கும் விதமாக நவகிரகங்கள் தன்னைத்தானே சஞ்சாரங்களை மாற்றி அவர்கள் விடுத்து வந்த அவ்வினை நிலைகளும் மாறி அவர்களுக்கேற்ற ஆசைக்கேற்பாற்போல் வினை நிலைகள் களைய பெற்று அவர்கள் மறுபடியும் இயல்பு நிலைக்கு செல்லும் தருவாயிலும் அனைத்தும் நல் நிகழ்வுகளாகவே மாற்ற பெற்று அவர்கள் இல்லம் தேடி செல்கிறார்கள் என்பதே நிதர்சன உண்மை. அது மட்டும் அல்லாமல் அங்கு முடிந்தவுடன் வாழை சித்தரும் அவருடன் உள்ள மேல் நோக்கு சீடர்கள் அனைவரும் புறப்பட்ட அத்தருணத்திலேயே அனைவரும்
தேவாதி தேவர்களும் புறப்பட்டு விட்டார்கள் என்பது அர்த்தம் அல்ல. அங்கிருந்து 22 மணி நேரங்கள் அங்குள்ள தேவர்கள் புறப்பட்டு செல்வதற்கு எடுக்கிறது என்பதே நிதர்சன உண்மை. முதல் கட்டமாக முப்பெரும் தேவர்களும் தேவியர்களும் சென்றவுடன் ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொருவராக அவரவர் இயல்பு நிலைக்கேற்ப ஒவ்வொருவரையும் வழி அனுப்பி வைத்த பின்னரே ஒவ்வொருவராக கலைந்து செல்வர் என்பதே உண்மை. அதனால் நீ அனைவரும் கலைந்து சென்றவுடன் அத்துடன் அங்கு முடிந்து விட்டது என்பது அர்த்தம் அல்ல. 22 மணி நேரம் ஒவ்வொரு கிளை சபைகளிலும் தேவ லோகங்களின் நடமாற்றங்களும் அங்குள்ள வாசனை திரவியங்களின் வாசனைகளும் அங்குள்ள சத்தங்களும் கேட்க பெறும் என்பதே நிதர்சன உண்மை. அதனால் அங்கு அடுத்து 22 மணி நேரமும் தேவர்களின் கையிலேயே அவ்விடம் திருவிடமாக நிற்கும் என்பதே உண்மை. அதனால் இங்கு வெள்ள சத்சங்கங்களில் கலந்து கொள்ள நினைக்கும் அனைவரும் தங்களது மனநிலையை ஒரு நிலைப்படுத்தி அனைவருக்கும் ஒரே சிந்தனையாக வாழை சித்தர் சிந்தனையை நினைவில் கூர்ந்து அகத்திய பெருமானின் திருநாமத்தை ஏந்தி கையேந்தி நிற்பவர்களுக்கு அனைவரும் சுபிட்சம் அனைத்தும் சுபிட்சமாகவே வந்து திருக்குடமாக தங்க குடமாக கலசமாக தேங்காய் வைத்த தங்க கலசமாகவே அனைத்தும் தங்கள் கைகளிலே கிட்டும் என்பதும் கண்டவர்களும் கண்டு நிற்பவர்களும் அதன் பயனை அடைந்தவர்களும் கூறுவர். அதனால் அதை கூறாவிடிலும் விஸ்வாமித்திரன் உரைக்கிறேன், அனைவரும் தங்க கலசங்களை ஏந்தியே அவரவர் இல்லத்திற்கு செல்வீர்கள் என்பதையும் மனப்பூர்வமாக ஆசையாக அளித்து அமர்கிறேன். விஸ்வாமித்திரன். விஸ்வாமித்திர மகரிஷியே நமோ நமக. அதான் அகத்திய பெருமானுக்கு கேட்க சொன்ன கேள்வி இது. என் குரு அகத்திய பெருமான் இவ்விடையினால் மனம் மகிழ்ந்திருப்பார் என்று நினைக்கிறேன். அகத்தியரின் ஆசைக்காக அமர்ந்திருக்கிறேன். அகமகிழ்வு அடைகின்றோம். வினவிய வினாவிற்கு யாம் எதனை உரைக்க வேண்டும் என்று நினைத்தோமோ அவை அனைத்தையும் அனைவருக்கும் புரியும்படி உரைத்துவிட்டாய் எம் மைந்தனே விஸ்வாமித்திரனே என்று அகமகிழ்கின்றோம். நன்றி அகத்திய பெருமானே. உங்களின் சீடன் அல்லவா, உங்களின் தயாரிப்பு அல்லவா, அதிலிருந்து 1% இருக்க வேண்டும் அல்லவா? அதுவே எனக்கு நீர் ஆணையிட்டு என்னை உயர்த்தி நிறுத்து கரம் பிடித்த அத்தருணத்திலிருந்து நான் கொண்ட மன நிறைவே அது. ஆனந்தம் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இவ்வளர் கிளை பெருநூலில் இருந்து யாம் அகத்தியன் இன்றுதான் பல்லவ தேயத்தில் இருக்கின்ற பெருநூலோடு அதில் எம் மைந்தன் விஸ்வாமித்திரனோடு அகத்தியன் உரையாடுகின்றோம். இதுபோன்று வரும் காலங்களில் நூல்களோடு உரையாடி அதில் ஓர் சித்தன் மற்றொரு நூலில் ஓர் சித்தன் இருந்து இதுபோன்று பறைசாற்று சாதனத்தின் மூலமாகவே உரையாடி பல உயர் ரகசிய நிலைகளை சூட்சம நிலைகளையும் அனைவருக்கும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற நிலைக்காக இன்று முதல் முறையாக கிளை சபைகளில் நடக்கின்ற சூட்சம நிலைகள் சச்சங்கம் அதற்கு முன்பு நடக்கின்ற பின்பு அது நிறைவடைந்த பின்பு நடக்கின்ற சூட்சம நிலைகளை எடுத்துரைக்க வேண்டும் என்று யாம் அகத்தியன் அகமகிழ்வோடு வினவிய வினாவிற்கு எமது மைந்தன் விஸ்வாமித்திரன் அகமகிழ்வோடு வழங்கிய வினாவில் யாம் அகத்தியன் ஊறிப்படைந்து அகமகிழ்ந்து அமர்ந்திருக்கின்றோம். இந்நிலையிலே அகத்திய பெருமானின் திருவடியில் இருந்து அனைவருக்கும் அனைத்து மற்ற சீடர்களுக்கும் தொண்டர்களுக்கும் கடைகோடி தொண்டர்களுக்கும் நமது சித்த சபையிலே சிவ சபையிலே வந்து இணைய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் இணையலாமா என்று நினைப்பவர்களுக்கும் இணைந்து விட்டோமே இது சரியா என்று நினைப்பவர்களுக்கும் விஸ்வாமித்திரன் கூறுவது என்னவென்றால், இதைவிட ஒரு உலகில் அல்ல பல பிரபஞ்சங்களிலே சிறந்த சபை என்று வேறெங்கும் காணோம். வேறெங்கும் காணாவிடில் கூறுங்கள், நானே சென்று அங்கு சிவசபை சிவ வேலை செய்கிறேன் என்று விஸ்வாமித்திரன் கூறியிருந்தேன். அதைப்போல் உரைப்பது என்னவென்றால், இதைவிட ஒரு சிறந்த சபை எவருக்கும் கிடைக்காது. இங்கு ஒரே சிந்தனை கொண்டு நாங்கள் ஏதும் இல்லை, எல்லாம் அவரே சிவபெருமானே, வாழை சித்தரே, அகத்திய பெருமானே என்று நினைத்து கை ஏந்தி நிற்பவர்களுக்கு நாராயணன் எவ்வாறு சேலையை தாரை வார்த்தாரோ அதைப்போல் உங்கள் வாழ்விலே என்னவெல்லாம் வேண்டுமோ அவை அனைத்தும் தாமாகவே வந்து சேர்ந்து ஆனந்த பூரிப்புடன் இன்முகத்துடனே நீர் அனைவரும் இருப்பீர் என்பதை ஆசியாகவும் அகத்திய பெருமானின் திருப்பாதத்திலிருந்து அவரின் ஆசியாகவும் கூறி மற்றொரு முறையும் வேறொரு சிந்தனை வேண்டாம், அனைத்து சிந்தனைகளையும் கலைந்து ஒரே சிந்தனையாக வாருங்கள்.
தான் என்ற எண்ணத்தை அகற்றி அகத்தியம் என்ற ஒரே எண்ணத்தை நிறுத்தி